ஹலோ ஆல், இன்றைக்கான ப்ரமோவில் பார்த்தீங்கன்னா பாரு எஃப்ஜேக்கு வந்து செருப்பால் அடித்த மாதிரி ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. நீலாம் எனக்கு தேவையே இல்லை, இல்லைனா உங்ககிட்டலாம் வந்து சவாசம் வச்சுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு. என்னதான் விஜிஎஸ் நேற்று எஃப்ஜே கேள்வி கேட்டாலும் அது வந்து கேள்வி கேட்குற மாதிரி தெரியல. ஏன்பா இப்படி பண்ணேன் அந்த மாதிரி செல்லமாக திட்டின மாதிரி தான் தெரிஞ்சுது. இனிமேல் உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை, எனக்காக நானே இறங்குறேன்டான்னு சொல்லிட்டு பாரு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, துண்டிப்பு நீட்டிப்புன்னு சொல்லிட்டு. இந்த வீட்டில் இருக்கிற யாரோட ரிலேஷன் வந்து நீங்கள் வந்து கட் பண்ண போகிறீங்க, இல்லைனா கண்டினியூ பண்ண போகிறீங்க, இதுதான் வந்து டாஸ்க்கு. இதில் வந்து நம்ம விக்ரம் இருக்காங்க இல்லையா, அந்த வக்கரம் பிடிச்சவன், அவன் எதுக்கு பாருக்கிட்ட கொடுக்குறான், அப்படியே பச்சையாக நடிக்கிறாங்கல்ல. ஏன்னா சாட்டர்டே லைவில் நம்ம பார்த்தோம் எப்படியெல்லாம் வந்து பாரோட எலிமினேஷன் வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த 3 பேரும், இந்த கனி, எஃப்ஜே அண்டு வக்கரம் பிடிச்சவன். இவனுங்க என்னெல்லாம் உட்காந்து பேசினாங்க. பாரு போகும்போது யாருமே அழமாட்டாங்க, ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி போன பிறகு ஐயோ எனக்கு நிம்மதியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்பா ஒரு படி மேலே போயிட்டு எஃப்ஜேலாம் வந்து வெளியே போனால் கூட நான் பாரு கூட வந்து பேச மாட்டேன், நம்பரே மாற்றிடுவேன், அந்த மாதிரிலாம் வந்து பேசிட்டு இப்போ எப்படி பச்சையாக நடிக்கிறாங்க. அதுக்கு வேறு விஜிஎஸ் வந்து கைத்தட்டுறா. விஜிஎஸ் வந்து நம்மளே வந்து ஏமாற்ற பார்க்குறாங்களா? நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. பாருவும் விக்ரமும் வந்து ஃப்ரெண்டு தான், கேமுக்காக ஏதோ பண்ணுறாங்கப்பா, அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்கு திணிக்கிறானுங்க. சாட்டர்டே லைவில் எஃப்ஜே சொன்ன விஷயம் காமிச்சிங்கல்ல, ஏன் இந்த கனி, விக்ரம், எஃப்ஜேலாம் வந்து உட்காந்து பார்வை கழுவி ஊற்றுனது காமிக்கல? அதுதான் வந்து என்னோட பாயிண்ட். எப்படிலாம் வந்து நடிக்கிறாங்க. சரி, நான் நல்லவன்னு சொல்லிட்டு ஏன்னா ட்ரை பண்ணுறான், ஆனால் ஊருக்கே தெரியுமே அவன் என்ன பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ பாருவோட ரிலேஷன் வந்து அப்படியே கண்டினியூ ஆகணுமா. இந்த விக்ரம் தான் சொன்னால் பாருவை வீட்டுக்கு கூட்டின்னு வந்து எங்கள் அம்மா என்ன சாவடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் எப்படி அந்த பொண்ணு கூட இருக்கிற ரிலேஷன் வந்து உனக்கு கண்டினியூ ஆகும்? சரி, அடுத்தது பாரு வந்து யார் கொடுக்குறாங்கன்னா எஃப்ஜேக்கு வந்து சிறப்பால் அடித்த மாதிரி, நீலாம் எனக்கு வந்து பேச தேவையில்லை இனிமேன்னு சொல்லிட்டு எஃப்ஜே வந்து ஆப்போசிட்டாக வந்து சொல்லியிருக்காங்க, துண்டிப்புன்னு கொடுத்துட்டு. நேற்று எபிசோடில் சேதுபதி சரி இவரை வந்து திட்டினாங்க, எஃப்ஜே வந்து திட்டினாங்க. ஆனால் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டிருக்கலாம். ஏன்னா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது நீ இந்த மாதிரி வேணும்னு பண்ணுவியா? அந்த ஒரு கேள்வி வந்து கேட்க வேண்டியதானே, ஏன் வந்து கேட்காம விட்டுட்டாரு? நீ என்னதான் கேமுக்குன்னு சொல்லிட்டு பண்ணாலும் ஒருத்தர் வந்து இந்த டைமில் வந்து இந்த மாதிரி வேலை வாங்க வைக்கிறது சரியா? இப்படி ஒரு கேள்வி மட்டும் நேற்று கேட்டிருந்தாங்கன்னா மாசாக இருந்திருக்கும். ஆனால் நம்ம விஜயஸ் தான் வந்து சொம்பு தூக்குறவங்களா ஆயிடுச்சே. கனி, விக்ரம் அண்ட் எஃப்ஜேக்கெல்லாம் வந்து சரியான சொம்பு. ஸோ அதனால் கண்டிப்பாக கேட்க மாட்டேன். ராஜமாதாக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா ஐயோ ராஜமாதா ஏன் கூப்பிட்டீங்க, உங்களுடைய தோட்டம் அப்படி தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறதுனே தெரியல. அடுத்தது அவங்க மச்சான் பிரஜின் வந்து சாந்திரா கூட இருக்கிற ரிலேஷன் வந்து கட் பண்ண போகிறாங்களா? என்னது கட் பண்ண போகிறாங்களா? இல்லை கேமில் இருக்கிறது சார். புருஷனை பண்ணாட்டி ஒன்றா கேம் ஆடிட்டு ஆடியன்ஸை ஏமாத்துறாங்களா? இதெல்லாம் நாங்கள் நம்பிட்டோம்ப்பா.